தமிழ் கூறும் நல் உலகிற்கு தனையின் சாம்பியன் தமிழ் வணக்கம். நம்ம சுற்றி நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை அனுதின செய்தி துளிகளாக பிரத்யேக காட்சிகளுடன் வி நியூஸ் 24/7 காண இருக்கிறோம். வாரங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக மதுரை மக்கள் தன்னெழுச்சியாக பேரணி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலூர் துவங்கி மதுரை மாநகரம் வரை பேரணி போராட்டம் நடைபெற்றது. மதுரை மேலூரில் 2015 ஹெக்டேரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க இந்துஸ்தான் நிறுவனத்திற்கு மத்திய அரசு வழங்கிய 7 உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தி பல்லாயிரம் மக்களின் பங்கேற்பில் மாபெரும் நடைபயண போராட்டம் தற்போது மதுரையில் வந்தடைந்துள்ளது. இந்த திட்டத்தால் பாதிக்கப்படக்கூடிய அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, நாயக்கர்பட்டி, மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பேரணியில் பங்கேற்றனர். நரசிங்கப்பட்டி துவங்கி மாநகர் தமுக்கத்தில் உள்ள தலைமை தபால் நிலையம் வரையிலான 16 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபயணம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாய அமைப்புகள், வியாபாரிகள் சங்க உள்ளிட்டோர் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து கடையடைத்துள்ளனர். பேரணியின் போது திட்டத்தை மறுவரை செய்ய வேண்டும், முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், முல்லை பெரியாறு பாசன பகுதிகளை பாதுகாக்கப்பட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும். இதை தவிர்த்து மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டங்களில் செயல்படுத்த திட்டமிட்டுள்ள டங்ஸ்டன் திட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் கோஷங்களை எழுப்புகின்றனர். மேலூர் அருகே நரசிங்கபுரத்திலிருந்து காவல்துறை தடுத்து நிறுத்தினர். நடைபயணத்துக்கு காவல்துறை அனுமதி அளிக்காமல் வாகன பேரணிக்கு அனுமதி அளித்துள்ளதால் தடுத்து நிறுத்தினர். எனினும் தடையை மீறி பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் மதுரை நோக்கி பேரணி சென்றனர். இதன் பின் காவல்துறை வேண்டுகோளை ஏற்று வாகன பேரணியாக மதுரை நோக்கி சென்றனர். இதற்கிடையே மதுரையை வந்தடைந்த பேரணியில் ஈடுபட்ட மக்கள் தல்லாக்குளம் தபால் நிலையம் அருகே கண்டன போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளன்று நடைபெற இருந்த யுஜிசி மற்றும் நெட் தேர்வுகளில் வேறொரு நாட்களில் மாற்றம் கூறி மத்திய கல்வி அமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் கொண்டாடும் ஜனவரி 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை யுஜிசி நெட் தேர்வுகளை நடத்திட தேசிய தேர்வு முகமையால் அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து மத்திய கல்வி அமைச்சருக்கு உடனடி கவனத்திற்கு கொண்டு வந்து அத்தேர்வுகளை வேறொரு நாளில் மாற்றி அமைக்க கோரி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று கடிதம் எழுதியுள்ளார். அக்கடிதத்தில் இந்த ஆண்டு தமிழகத்தில் மிக முக்கியமான பண்டிகையான பொங்கல் பண்டிகை ஜனவரி 14ஆம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை தமிழகத்தின் மிக முக்கியமான பண்டிகை. தமிழ் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினராலும் அறுவடை திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது என்றும் தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை அமைச்சர் 23/12/24 அன்று ஒன்றிய கல்வி அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பண்டிகை ஜனவரி 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி என 4 நாட்கள் கொண்டாடப்பட்டு வருவதாகவும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளார். பொங்கல் பண்டிகையை அனைத்து தமிழ் சமூகத்தினரும் 4 நாட்கள் உற்சாகமாக கொண்டாடுவர் என்றும், எனவே இந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு 2025 ஜனவரி 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை அரசு விடுமுறை நாட்களாக தமிழக அரசால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் அறுவடை திருவிழாவாக கொண்டாடப்படும் பொங்கல் ஒரு பண்டிகையாக மட்டுமல்லாது ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை காட்டுவதற்காகவும் இந்த பொங்கல் பண்டிகை போலவே ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் மகா சங்கராந்தி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது என்றும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே திட்டமிட்டபடி பொங்கல் விடுமுறையில் யுஜிசி நெட் தேர்வை நடத்தினால் ஏராளமான தேர்வர்கள் சிரமத்திற்கு ஆளாக நேரிடும் என்றும், இதே காரணத்திற்காக ஜனவரி 2025 நடைபெற இருந்த பட்டய கணக்காளர்கள் தேர்வு ஏற்கனவே மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே யுஜிசி நெட் தேர்வுகள் மற்றும் பிற தேர்வுகளை வேறொரு பொருத்தமான நாட்களில் மாற்றியமைக்க தேவை உள்ளது என்று தாம் கருதுவதாகவும், அறுவடை திருவிழா கொண்டாடப்படும் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களின் மாணவர்கள் மற்றும் ஆய்வு மாணவர்கள் தேர்வுகளுக்கு எளிதில் வர இயலும் என்றும், முந்தைய ஆண்டுகளில் பொங்கல் பண்டிகை காலங்களில் தேசிய தேர்வு முகமை யுஜிசி நெட் தேர்வு நடத்தவில்லை என்று தரவுகள் காட்டுகிறது என்று தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் யுஜிசி நெட் தேர்வுகள் மற்றும் பிற தேர்வுகளை ஜனவரி 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையிலான நாட்களில் நடத்துவதை தவிர்த்து பொருத்தமான வேறு நாட்களுக்கு மாற்றி அமைக்குமாறும், இதுகுறித்து மத்திய கல்வி அமைச்சர் தலையிட்டு தமிழகம் மற்றும் பல மாநிலங்களில் அறுவடை திருவிழா கொண்டாடப்படும் காலங்களில் யுஜிசி நெட் தேர்வுகள் நடத்தும் திட்டத்தை மாற்றி அமைக்குமாறும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். திபெத் மற்றும் நேபாளத்தில் இன்று திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. 53க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அடுத்தடுத்து 6 முறை வட மாநிலங்களில் நில அதிர்வு உணரப்பட்டது. காலை 6:35 மணிக்கு நேபாள எல்லைக்கு அருகே திபெத் பகுதியில் உள்ள மலைப்பகுதியில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி இருந்தது. இதனால் திபெத், நேபாள நாடுகள் நிலநடுக்கத்தில் குறுங்கின. இந்த பயங்கர நிலநடுக்கம் 7.1 ரிக்டர் அளவில் பதிவாகியிருந்தது. இந்த தகவலை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிஞ்சிசாங் பகுதியை மையமாக கொண்டு ஏற்பட்டதால்
இந்த பகுதியில் கடுமையான சேதம் ஏற்பட்டது. நிலநடுக்கம் ஏற்பட்ட பிறகு அடுத்தடுத்து நில அதிர்வுகள் ஏற்படுவது வழக்கமாகும். இன்று காலை திபெத் நேபாளத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்ட பிறகு அடுத்தடுத்து 6 முறை நிலம் அதிர்வு ஏற்பட்டது. முதல் நில அதிர்வு அதே பகுதியில் காலை 7:02 மணிக்கு 4.7 ரிக்டர் அளவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது. பிறகு 7:07 மணிக்கு 4.9 ரிக்டர் அளவில் 30 கிலோமீட்டர் ஆழத்திலும் நில அதிர்வு பதிவானது. அதன் பின் திபெத்தின் இரண்டாவது பெரிய நகரத்தின் சிகார்ச்சே நகரில் 6.8 ரிக்டர் அளவில் மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தாம்பரத்திலிருந்து திருநெல்வேலிக்கு ஏற்பட்டிருந்த சிறப்பு ரயில்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவே இயங்கும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து திருநெல்வேலிக்கு ஜனவரி 13, 20, 27 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் தாம்பரத்திலிருந்து பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 4:55 மணிக்கு திருநெல்வேலி சென்றடையும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தாம்பரம் திருச்சி இடையே ரயில் புறப்படும் நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து தாம்பரத்திலிருந்து 1 மணி நேரம் முன்னதாக பிற்பகல் 2:30 மணிக்கு புறப்படும் ரயில் செங்கல்பட்டுக்கு பிற்பகல் 2:58 மணிக்கும், மேல்மருவத்தூருக்கு பிற்பகல் 3:23க்கும், விழுப்புரத்துக்கு மாலை 5:15 மணிக்கும், விருதாச்சலத்துக்கு மாலை 6:13 மணிக்கும், அரியலூருக்கு இரவு 7 மணிக்கும், ஸ்ரீரங்கத்துக்கு இரவு 7:53க்கும், திருச்சிக்கு 8:35க்கும் சென்றடையும். திருச்சியிலிருந்து இரவு 8:45க்கு புறப்படும் திண்டுக்கல், மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர், தென்காசி, சேரன்மாதேவி வழியாக முன்னர் அறிவிக்கப்பட்ட நேரப்படி இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவை அச்சுறுத்திய HMPV வைரஸ் தற்போது இந்தியாவிற்குள்ளும் நுழைந்துள்ளது, தமிழகத்திலும் பரவியுள்ளது. ஆனாலும் இந்த வைரஸை பற்றி கவலைப்பட வேண்டாம் என தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார். புதியதாக பரவி வரும் HMPV வைரஸ் தொற்று பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. இந்த வைரஸ் புதியதல்ல, ஏற்கனவே நம்மோடு இருப்பதுதான். கடந்த 2001 இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பே உலகில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொற்று ஏற்பட்டால் அதிகபட்சம் 5 நாட்களுக்குள் குணமாகிவிடும். தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட 2 குழந்தைகளுக்கும் எந்த ஆபத்தும் இல்லை, நலமாக இருக்கிறார்கள். பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களுக்கு இந்த தொற்று ஏற்பட்டால் நுரையீரல் பாதிக்கும். வைரஸ் தொற்றுகளை நினைத்து பீதி அடைய தேவையில்லை. இனி நாம் வைரஸ்களோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் குறிப்பிட்டதை போல நாம் தான் பாதுகாப்பு வழிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் மக்கள் கூடும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். சிறு குழந்தைகளை கூட்டங்களுக்குள் கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும். கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவி விட்டு சாப்பிடுவது, வெளியே சென்று விட்டு வீடு திரும்பும் போது கைகளை சுத்தம் செய்வது போன்ற பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். பொதுவாகவே மார்க்கெட் பகுதியில் மக்கள் கூடும் இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும். இந்த வைரஸை பற்றி பீதி அடைய வேண்டாம். விழிப்புணர்வும் வழிமுறைகளை கடைபிடிப்பதும் அவசியம். பொது சுகாதாரத்துறை சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது என தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள 28 ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அலுவலர்கள் நியமனம் செய்து தமிழக அரசு அவசர சட்டம் பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 28 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நேற்று முன்தினம் மாலையுடன் பதவிக்காலம் முடிவடைந்தது. அதற்கு தேர்தல் நடத்தப்படாததால் தனி அலுவலர்கள் நியமனம் செய்து தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்துள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 1,19,402 ஊரக வளர்ச்சி உறுப்பினர்கள் உள்ளனர். அதில் 92,316 பதவிகளுக்கு கடந்த 2019ஆம் ஆண்டும், 27,086 பதவிகளுக்கு 2021ஆம் ஆண்டும் தேர்தல் நடைபெற்றது. அதில் 2019ஆம் ஆண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பதவி காலம் நிறைவடைந்துள்ளது. அந்த பதவிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆனால் திருவண்ணாமலை, காரைக்குடி, புதுக்கோட்டை, நாமக்கல் ஆகிய சில ஊராட்சிகளை இணைத்து கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி மாநகராட்சி ஆனது. அதேபோல் சில மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதனால் கிராம பஞ்சாயத்துகளின் எண்ணிக்கை குறைகிறது. எனவே அதற்கு ஏற்ப பஞ்சாயத்து யூனியன்கள் மற்றும் மாவட்ட பஞ்சாயத்துகளில் வார்டு வரையறை செய்ய வேண்டியுள்ளது. அதற்கு ஏற்றபடி ஆதி திராவிடர்களுக்கு இடஒதுக்கீடும் செய்ய வேண்டியுள்ளது. அதன் காரணமாக ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பதவிக்காலம் முடிந்த 28 மாவட்டங்களில் தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 பிரிவு 21 படி சிறப்பு அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டு அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வணிகர்கள் மீது சுமத்தப்படும் பல வரி உயர்வை கண்டித்தும் ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய கோரியும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் சார்பாக மாநில தலைவர் சவுந்தரராஜன் மற்றும் திருச்சி மாவட்ட தலைவர் திரு SP பாபு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இன்று நடைபெற்றது.
வணிகர்களுக்கு சொத்து வரி, சேவை வரி, தொழில் வரி, தொழில் உரிம கட்டணம், உணவு பாதுகாப்பு வரி, தொழிலாளர் வரி, கடைகள் மீது மின் கட்டண உயர்வு, பல வரிகளையும் கட்டணங்களையும் உயர்த்தி கொண்டே செல்வதை கண்டித்தும், ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வலியுறுத்தியும், தொழில் உரிம கட்டணத்தை 5 மடங்கு உயர்த்தியதை கண்டித்தும், ஜிஎஸ்டி வரி மீது அபராத வரி சுமத்தப்பட்டுள்ளதை கண்டித்தும், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை திருச்சி மாவட்டம் மற்றும் பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் இணைந்து நடத்திய ஆர்ப்பாட்டம் இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை திருச்சி மாவட்ட தலைவர் SP பாபு தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் திரு சவுந்தரராஜன், மாநில பொதுச் செயலாளர் மெஸ்மர் காந்தன் வெள்ளையன், மாநில பொருளாளர் பீர் முகமது, செயல் தலைவர்கள் வியாசை மணி, மறையூர் கருப்பையா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திருச்சி மாவட்ட தலைவர் ஹபீபுர் ரஹ்மான், செய்தி தொடர்பாளர் ஆல்பர்ட் அந்தோனி ஆகியோர் விளக்க உரையாற்றினர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் உள் மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்கிழக்கு வங்கக்கடலில் வளிமண்டல கீழ் சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் செவ்வாய்க்கிழமை முதல் ஜனவரி 12ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. எனினும் உள் மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஜனவரி 7ஆம் தேதி காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது உங்கள் B News 24/7 செய்தித்துறைகள். மேலும் மற்றொரு நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாம். நன்றி, வணக்கம்.